காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சண்முக கடவுள் போற்றி, சரவண குதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, கண்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோலா போற்றி, விண்மதி வதன வள்ளி வேலா போற்றி போற்றி. முருகா சரணம். கந்த புராணத்திலே நாம் இப்பொழுது அருமையான கட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்னன்னா, சூரபத்மனுடைய படைகளுக்கும் முருகப்பெருமானுடைய படைகளுக்கும் இடையே நிகழ்ந்த அற்புதமான போர். ஆணவம், கண்மம், மாயை இந்த 3 குணங்களின் பிரதிபலிப்பாக தோன்றியவர்கள் சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன். இதிலே தாரகாசுரன் அழிந்து விட்டான். அழித்தது முருகப்பெருமானுடைய வடிவேல். வீரபாகு தேவரனுடைய அருமையான வீர வரலாறும் இதிலே அடங்கி இருக்கின்றது. முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே முற்றுகையிட்டு அங்கேயே தங்கி சிவபெருமானை வணங்கி வீரபாகு தேவரை மகேந்திரபுரி பட்டணத்திற்கு ஏவுகின்றார். தன்னுடைய தூதுவனாக அங்கே சென்று சூரபத்மனை சந்தித்து ஒன்று போருக்கு தயாராக வேண்டும் அல்லது ஜெயந்தனை விடுவித்து சரணடைய வேண்டும். இதில் 2இல் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆணவத்தின் பிரதிபலிப்பாக விளங்குகின்ற சூரபத்மன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் வானத்துக்கும் பூமிக்குமாக குதிக்கின்றான், கொத்தளிக்கின்றான். ஏன்னா அவனால ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ஒரு பொடியன் இங்கே ஆட்சி செய்வதா, அவனுடைய தூதன் என்னை மிரட்டுவதா, அதற்கு நான் அடிபணிவதா, அதற்கு வேறு யாராவது பார்த்து கொள்ளுங்கள், என்னால் முடியாது என்று அவன் சொல்லிவிட்டான். அப்பொழுது நிகழ்ந்த யுத்தத்திலே அந்த வீரமகேந்திரபுரி பட்டணத்திலே வீரபாகு தேவர் என்ன பண்றாரு, சூரபத்மனுடைய பிள்ளை வஜ்ரபாகுவை வீழ்த்தி விட்டார். இதனால் பெரும் துயரம் அடைந்து விட்டார்கள் சூரபத்மனுடைய ஆட்கள். ஏன்னா ஒடியன் என்று யாரை சொன்னோமோ அவனுடைய தூதுவன் தன்னுடைய மகனை தன் கண்ணெதிரிலேயே அடித்து கொன்று விட்டான். இதை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருப்பதா? அப்புறம் என்ன, நாம் பெரிய சூரர்கள், நாம் அசுரர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்ன இருக்கின்றது? அவனுடைய அகந்தை அழியவில்லை சூரபத்மனுக்கு. அவன் என்ன பண்றான் பாருங்க. சொல்லோனாத சோகத்திலே சூழ்ந்திருக்கின்றது. வீரபாகு தேவர் கொன்றுவிட்டு போன வஜ்ரபாகுவின் உடலை வைத்துக் கொண்டு கதறுகிறார்கள் அசுரர்கள். அப்பொழுது 4 புத்திரர்கள் என்று சொன்னோம் அல்லவா, சூரபத்மனுக்கும் பதுமகோமலைக்கும் பிறந்த பிள்ளைகள். ஹிரண்யன், வஜ்ரபாகு இறந்து விட்டான். இருப்பது பானுமுகனும் அக்னிமுகனும் இருக்கின்றார்கள். அப்பொழுது பானுகோப்பன் சொல்கின்றானாம், என்னுடைய சகோதரனை அவன் அடித்து விட்டு விட்டான் அல்லவா, ஒரு நாழிகை நேரத்திற்குள் அவனை நான் வதம் செய்து விட்டு வருகின்றேன், அப்படி இல்லாவிட்டால் நான் தீ வளர்த்து இறந்து விடுகின்றேன் என்று ஒரு கொடுமையான சவாலை, அவன் சபதத்தை மேற்கொண்டு விட்டான். பார்க்கின்றான் சூரபத்மன். மிகச்சிறந்த ஒரு அருமையான சபதம் அல்லவா இது, இதற்கு நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லவா, ஏன்னா வீரத்திற்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்லவே நாம். அதனால இப்பொழுது என்ன பண்றான், வீரபாகு தேவர் என்னவோ வந்தாரு, தன்னுடைய சொற்களை கூறினார். தன்னுடைய தலைவனான முருகப்பெருமானுடைய அருமையான இறை ஆணையை சொன்னார். ஆனால் அதற்கு ஒப்புக்கொள்ளாததால் கோபம் கொண்டு அந்த நகரையே துவம்சம் செய்துவிட்டு புறப்பட்டு விட்டார். போகும் பொழுது வஜ்ரபாகுவையும் கொன்றுவிட்டு புறப்பட்டு விட்டார். இப்பொழுது கோபத்தின் கொந்தளிப்பிலே ஆழ்ந்திருக்கின்றார்கள் அசுரர்கள். அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத கொடுமையான ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா தன்னுடைய பட்டணத்திற்குள் நுழைந்து ஒரு தூதுவன் வருவதாவது, நாம் பார்த்து கொண்டிருப்பதாவது, மேற்கொண்டு அவன் படைகள் யாரையும் கூட்டிக் கொண்டு வரவில்லை, தனி ஒருவனாகவே இப்படி நம் கண் முன்னாலேயே நம்முடைய மைந்தனை கொல்வதாவது, சூரபத்மனுக்கு சொல்லனாத சோகமும் கோபமும் ஏற்பட்டு விட்டது. அவன் என்ன பண்றான் பாருங்க, படைகளை திரட்டுங்கள், நாம் போர் செய்ய புறப்படலாம் அப்படின்னு. ஆனா இதுல உண்மை தெரிஞ்சவன் ஒரே ஒருத்தன் மட்டும்தான். அவன் யாருன்னா சிங்கமுகாசுரன், சூரபத்மனுடைய தம்பி. அவனுக்கு புரிந்து விட்டது, வந்திருப்பது சாட்சாத் சிவபெருமானுடைய மைந்தனுடைய தூதுவன், நம்முடைய வரங்களும் தவங்களும் அழிய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்து அவன் என்ன பண்றான், வேண்டாம் சரணடைந்து விடுவோம் என்று உண்மையை சொல்கின்றான். ஆனால் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை சூரபத்மன். நீ எல்லாம் என்னுடைய தம்பியா, இதை சொல்வதற்குத்தானா நீ இருக்கின்றாய் அப்படின்னு கோபப்படுறான். சரி, நாம சொல்லி கேட்க போறது கிடையாது, மேற்கொண்டு விதி என்ன வழியோ அதன்படி நாம் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு உண்மையை உணர்ந்து விட்டான். சரி அண்ணா, தாங்கள் சொன்னபடியே நாங்கள் செய்கின்றோம் அப்படின்ற ஒரு வழிக்கு வந்துட்டான்.
இப்ப என்னன்னா, தாரகாசுரனுடைய மைந்தன் அசுரேந்திரன், சிங்கமுகாசுரனுடைய மைந்தன் அதிசூரன், இந்த 2 பேருமே என்ன பண்றாங்க, தந்தையே தாங்கள் கட்டளையிடுங்கள், நாங்கள் புறப்படுகின்றோம், அந்த பொடியனை நசுக்குவதற்கு தாங்கள் செல்வதா, நாங்கள் புறப்படுகிறோம் அப்படின்னு கேட்கிறாங்களாம். அப்ப என்ன பண்றான் சூரபத்மன், அதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றான். இப்ப என்ன பண்றாங்க பாருங்க, பெரும் படையோடு புறப்பட்டு போகின்றார்கள் போருக்கு. இப்பொழுது முருகப்பெருமானும் வருகின்றார், தன்னுடைய படைகளோடு முகாமிட்டிருக்கின்றார் இந்த வீர மகேந்திரபுரி பட்டணத்திற்கு பக்கத்திலே ஒரு போர் பாசறையை அமைத்துக் கொண்டு. இப்ப என்ன பண்றாங்க பாருங்க, வீரபாகத்தேவர் தான் தலைமை சேனாதிபதி, அவருடைய தலைமையிலே பல வியூகங்கள் வகுக்கப்படுகின்றன, போருக்கு ஆயத்தமாகுகின்றார்கள் வடிவேலனுடைய படை வீரர்கள். முன்னின்று நடத்துகின்றார் வீரபாகத்தேவர், அவர் ஒரு பெரிய வியூகம் வகுக்கின்றார். அதிலே ஒரு முக்கியமான போர் வீரனுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவன் யார், சிவகணங்களில் ஒருவரான அற்புதமான பெயரை கொண்ட உக்கிரன் என்ற ஒரு சிவகணம். அவன் என்ன பண்றான் பாருங்க, அசுரர்களுடைய படைகளை துவம்சம் செய்கின்றானாம். பார்க்க பொறுக்க முடியவில்லை சூரபத்மனுடைய படை வீரர்களுக்கு. எங்கு திரும்பினாலும் அவன் சுற்றி சுழன்று சூறாவளி போல் தாக்குகின்றானாம், அசுர கணங்களை வெட்டி வீழ்த்துகின்றானாம் பல அசுரர்களுடைய தலைகளை. இதனால் பெரும் சேதத்துக்கு உள்ளாகின்றது சூரபத்மனுடைய படை, அவர்களுடைய படை வீரர்கள். அப்பொழுது பார்க்கின்றான் சிங்கமுகாசுரனுடைய பிள்ளை. அவன் என்ன பண்றான் பாருங்க, அவனுடைய பெயர் ஆதிசூரன், பேர்லயே இருக்க பாருங்க, பெரிய வீரனா அவன். அவன் என்ன பண்றான்னா, நீ இப்படி போரிட்டால் உன்னை சும்மா விட்டு விடுவோமா அப்படின்ற ஒரு கோபத்துக்கு வருகின்றார்கள். ஏன்னா பானுகோபன் ஒரு சவால் விட்டான். என்னன்னா, ஒரு நாழிகை நேரத்துக்குள் நான் போயிட்டு வீரபாக தேவரை கொன்று அழித்து விட்டு வருகின்றேன் என்று. ஆனா அவன் புறப்பட்டு போய் போர் செய்யும் பொழுது பாசுபதாஸ்திரத்தை விடுகின்றார் வீரபாக தேவர். அதை எதிர்கொள்ள இயலாமல் திரும்பி வந்து விடுகின்றான். அதனால் ஏற்பட்ட அவமானமும் தோல்வியும் அவனை மிகவும் தாக்க அவன் என்ன பண்றான், அவன் போருக்கு வரவில்லை. வந்திருப்பது சூரபத்மனுடைய தம்பியின் மகன்கள். அதுல அதிசூரனுடைய பங்கு அளப்பரியது. அவன் மிக பெரும் ஆவேசத்தோடு உக்கிரத்தோடு போரிடுகின்றான், உக்கிரன் என்ற ஒரு சிவகணத்தோடு. உக்கிரனும் பார்க்கிறான், சரி ஏற்கனவே சூரபத்மனுடைய பிள்ளையான பானுகோப்பன் என்ன பண்றான், பாசுபதாசனத்துக்கு பயந்து ஓடி போனவன் தானே, அவனுடைய பிள்ளைகள் தானே நீங்கள் எல்லோரும், நீங்கள் மட்டும் எப்படி இருப்பீர்கள், பார்த்து விடுவோம் ஒரு கை என்று அவன் போரிடுகின்றான் மிகவும் அமர்க்கலமாக. என்னன்னா சூரபத்மனுக்கு இப்பொழுது 2 கேள்வி முன்ன நிக்குது. என்னன்னா, ஒரு மைந்தன் இறந்து விட்டான் கண் முன்னாலேயே வஜ்ரபாகு, இன்னொரு பிள்ளை அதை தட்டி கேட்க போன பானுகோப்பன் பாசுபதாஸ்திரத்துக்கு பயந்து கொண்டு வந்து விட்டான். இப்போ தம்பியினுடைய பிள்ளைகள் போருக்கு புறப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் என்ன ஆவார்களோ நமக்கு தெரியாது, மேற்கொண்டு என்ன செய்வது என்ற கவலை ஒரு பக்கம். ஏன்னா பானுகோப்பன்ற பேரு எப்படி வந்தது சூரபத்மனுடைய பிள்ளைக்கு, சூரியனையே எதிர்த்தவன் அல்லவா, பானு என்றால் சூரியன் என்பது அர்த்தம், சூரியனுடைய ஒரு பெயர். அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற சூரியனை எதிர்த்தவன் என்பதால் அவனுக்கு பானுகோப்பன் என்பது திருநாமம். அவனே இப்படி தோற்றுவிட்டு வந்து விட்டான். தம்பியின் பிள்ளைகள் இப்பொழுது அதிசூரனும் அசுரேந்திரனும் புறப்பட்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்க வேடிக்கை என்னன்னா, உக்கிரனுக்கும் இந்த அதிசூரனுக்கும் மிக பயங்கரமான யுத்தம் நடந்தது. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக் கொள்கிறார்கள், பானங்களாலும் அஸ்திரங்களாலும். பார்க்கிறான் கொஞ்சம் பொறுத்து. என்னன்னா, பல அஸ்திரங்களை விடுகின்றான் இந்த அதிசூரன். அதுல என்ன பண்றானா, நாராயண அஸ்திரத்தை விடுகின்றானாம். நாராயண அஸ்திரத்தை விட்ட உடனே கொஞ்சம் பயம் வந்துடுது இந்த உக்கிரன் என்ற சிவகணத்துக்கு. ஏன்னா அந்த நாராயண அஸ்திரத்துக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் இல்லையா, வணங்கினால் விட்டு விடுவார் நாராயண பெருமாள். என்ன பண்றாரு பாருங்க, உக்கிரன் தன்னுடைய நாக்கை வெளியே நீட்டுகின்றானாம், கையில எந்த ஆயுதங்களும் இல்லாமல். அப்பொழுது அந்த நாராயண அஸ்திரம் என்ன பண்ணுது, அவனுடைய நாக்கிற்குள்ளே ஒட்டி கொண்டதாம். அதை விழுங்கி விடுகின்றானாம் நாராயணா என்று சொல்லி. இதை பார்த்து கொண்டிருந்த அதிசூரனுக்கு ஒரு கணம் திகைப்பாக போய்விட்டது. ஏன்னா நாராயணாஸ்திரம் விட்டு ஒருத்தனை அழிக்கலாம்னு பார்த்தாக்கா அவன் என்ன பண்றான், இந்த சிவகரம் உக்கிரன் அதை வாயிலிட்டு விழுங்கி விட்டான் அல்லவா, இது எப்படி சாத்தியமானது? இந்த சந்தேகம் நமக்கு மட்டும் கிடையாது, பிரம்மாவுக்கும் ஏற்பட்டு விட்டதாம். அதனால அவரு நினைக்கிறாராம் எப்படி இந்த அதிசயம் நிகழ்ந்தது என்று. அப்பொழுது
பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கின்ற தேவர்கள் கேட்கின்றார்களாம் பிரம்மதேவரை நோக்கி, சுவாமி இது எப்படி சாத்தியமானது? நாராயண அஸ்திரம் விட்டு ஒருவர் உயிரோடு இருக்கின்றார் என்று சொன்னால் இது எப்படி சாத்தியம் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றாராம், அவன் வணங்கினான் அல்லவா நாராயணனை. மேற்கொண்டு வடிவேலனையும் சிவபெருமானையும் வணங்குபவர்களை நாராயணாஸ்திரம் ஒன்றும் தாக்காது அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் ஒப்புக்கொள்கின்றார்கள். இப்பொழுது மறுபடியும் பயங்கரமான யுத்தம் நடக்குது. ஒரு பெரிய தண்டாயுதத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றான், கிளம்புறான் அதிசூரன் மறுபடியும் சண்டையிட. ஆனா பொறுத்து பொறுத்து பார்க்கிறான் இந்த உக்கிர, இவனுடைய தொந்தரவு அதிகமாகிக்கிட்டு தானே போகுது. ஒண்ணு போர்க்களத்துல நாம இருக்கணும், இல்லைன்னா இந்த அதிசூரன் இருக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துடுறான். அதனால என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் பயங்கரமா போதிக்கிறாங்க. அப்போ ஒரு அஸ்திரத்தை விடுறானா. அது என்னன்னா மோக அஸ்திரம்னு ஒரு அஸ்திரம். அந்த அஸ்திரத்துக்குடைய பயன் என்னன்னாக்கா, எல்லோரும் மயங்கி விடுவார்கள், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நாம சரியான மனோநிலையில் இருந்தால் நாம் ஏதாவது செயல்படலாம், நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்தலாம். ஆனால் இந்த மோகாஸ்திரம் விட்டவுடன் எல்லோரும் மயங்கி விட்டார்களாம். அப்பொழுது வீரபாகத்தேவர் உள்ளே வருகின்றார். ஏன்னா தன்னுடைய படை இப்படி செயலற்று இருப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? அவர் என்ன பண்றாரு, அதற்கு மாற்றான அமோக அஸ்திரத்தை விடும்பொழுது அத்தனை பேரும் விழித்துக் கொள்கிறார்கள், கனவில் இருந்து எழுந்தவர்கள் போல. இப்பொழுது பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை வீரபாகத்தேவர், அதிசூரனை வெட்டி வீழ்த்தி விட்டார். இதை பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா தாரகாசுரனுடைய மைந்தன் அசுரேந்திரன். அவனுக்கு பயம் ஒரு பக்கம், கவலை ஒரு பக்கம். ஏன்னா தன் கண் முன்னாடியே இப்படி தன்னுடைய பெரியப்பாவினுடைய மகனை கொன்று விட்டான் அல்லவா இந்த தேவர் படைகள். அதனால மிகுந்த கோபம் கொண்டு அவனை என்ன பண்றானா, ஒரு பெரிய தேரை எடுத்துக்கொண்டு அவனும் புறப்படுகின்றான் வீரபாக தேவரை ஒரு கை பார்க்கலாம் என்று. இப்பொழுது பெரும் போர் கிளம்பி விட்டது ரெண்டு பேருக்கும். என்னன்னா முன்னாடி உக்கிரன் என்ற சிவகணம் போரிட்டான் அதிசூரனுடைய கதை முடிந்தது. இப்பொழுது என்ன பண்றாங்க, இன்னொரு தம்பியினுடைய பிள்ளை சூரபத்மனுடைய தாரகாசுரனுடைய பிள்ளை இவன் என்ன பண்றான், அசுரேந்திரன், என் கண் முன்னாடியே என்னுடைய தம்பியை நீ கொல்வதா, நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருப்போம் என்று ஒருபோதும் கனவில் கூட நினைக்காது என்று சொல்லி ஆவேசமாக தாக்குதலில் இறங்குகின்றானா. பார்க்கிறார் வீரபாகத்தேவர், இவங்க எப்பவுமே இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க போல. வடிவேலனுடைய படை எப்படிப்பட்டது, அவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நாம் காண்பிக்க வேண்டும் அல்லவா. அதற்காக பார்க்கின்றார். அவனுடைய ஒரு கரத்தை வெட்டி விட்டார் வீரபாகத்தேவர். ஆனா இவன் என்ன பண்றான் அசுரேந்திரன், ஒரு கை போனால் என்ன, இன்னொரு கை இருக்கின்றது அல்லவா உன்னை வெல்வதற்கு என்று அந்த ஒரு கையை கொண்டு போராடி கொண்டிருக்கின்றானாம். இனியும் பார்த்து கொண்டிருப்பதில் புண்ணியம் கிடையாது என்று என்ன பண்றாரு வீரபாகத்தேவர், அவனையும் வெட்டி வீழ்த்தி விடுகின்றாராம். இப்பொழுது பாருங்கள், பெரிய ஆரவாரம் கிளம்பி விட்டது தேவர் படையில் இருந்து. ஏன்னா எவ்வளவு பெரிய அற்புதமான ஆனந்தமான விஷயம் இது. அசுரர் கூட்டம், அதிலும் வெல்ல முடியாத வரத்தை பெற்றிருப்பவர் அல்லவா சூரபத்மனும் அவனுடைய தம்பிகளும். இந்த தம்பியினுடைய இரண்டு பிள்ளைகளும் மாண்டு விட்டார்கள். கரகோஷம் கிளம்பியது தேவர்களிடமிருந்து. ஆஹா, வென்று விட்டோம் அல்லவா. இப்போ சூரபத்மன் பார்க்கிறான், என்னடா இப்படி ஆகி போச்சுதேன்னு அவனுக்கு பெரும் கவலை வந்து விட்டது. ஒரு பிள்ளை மாண்டு விட்டான் கண் முன்னாலேயே, இன்னொரு பிள்ளை ஒரு நாழிகை நேரத்தில் வென்றுவிட்டு வருகின்றேன் வீரபாகத்தேவரை என்று வெற்றி பெருமிதத்தோடு சென்றவன் அவனும் பாசுபதாஸ்திரம் கண்டு பயந்து கொண்டு பின்வாங்கி வீட்டுக்கு வந்து விட்டான். இப்பொழுது என்னன்னா, தம்பியினுடைய பிள்ளைகள் தாரகாசுரனுடைய பிள்ளை அசுரேந்திரனும் இறந்து விட்டான், சிங்கமுகாசுரனுடைய பிள்ளை அதிசூரனும் இறந்து விட்டான். இப்பொழுது எஞ்சி இருப்பது யார், சூரபத்மனும் அவனுடைய 3 பிள்ளைகள் மட்டுமல்லவா. அவனுக்கா சரி, நாம பின்வாங்கிடக்கூடாது, நாம எப்படியும் களத்தில் நின்று போராட வேண்டும், வடிவேலனை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது அவனுக்கு. அவன் என்ன பண்றான், சரி நாம இதற்கு மேலும் சிறு பிள்ளைகளை அனுப்பி கொண்டு பார்த்து கொண்டு சும்மா இருப்பதாவது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு தானே களத்தில் இறங்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்து விட்டான் சூரபத்மன். ஒன்று வடிவேலன் உயிரோடு இருக்க வேண்டும் அந்த பொடியன், இல்லை என்றால் தான் இருக்க வேண்டும் இந்த உலகத்தை ஆள்வதற்கு. ஏன்னா உலகமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் அல்லவா இயங்குகின்றது, தன்னுடைய காலடிக்கு கீழே தானே இந்த உலகம் அத்தனையும் என்ற ஒரு இருமாப்பு அவனுக்கு இன்னும் குறையவில்லை. ஏன்னா ஆணவத்தினுடைய மறு வடிவம் அல்லவா அவன். அவன் எப்படி அவ்வளவு சுலபத்தில் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வான். இதில் நாம ஒண்ணு கவனிக்கணும், என்னன்னா முருகப்பெருமானை நேரில் பார்த்தவர்கள் எல்லோரும் என்ன ஆச்சரியப்படுவாங்கன்னா, அவருடைய தேக பொலிவையும் தேஜஸையும் பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்களாம். இது ஒரு கணம்தான். மறுகணம் என்ன நினைக்கிறார்கள்,
என்ன இருந்தாலும் அவன் எதிரிதானே இப்படின்ற எண்ணம் வந்து விட்டதா. சரி, இப்போ சூரபத்மன் என்ன பண்ண போகின்றான், எப்படி வடிவேலனை எதிர்க்க போகின்றான், சிவபெருமானுடைய மைந்தன் என்ன செய்ய போகின்றார் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் கந்தனை சிந்தனை செய்து கொண்டு இருப்போம். வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லிக்கொண்டு முருகா சரணம். மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.